நல்லா சும்மா டக்கரான டேஸ்ட்டில் ஒரு குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இது நீங்கள் தனியாக வந்துட்டு இந்த குடல் குழம்பு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரத்த பொரியல் கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, சும்மா டக்கராக இருக்கும். இது பண்ணுறக்கு ஒரு 2 கிலோ குடல் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இனி மிளகாட்டுற ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா அது வந்துட்டு வணங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா இல்லைன்னா பட்டை கிராம் தூள்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கிட்டு கை நம்ப வந்துட்டு கோகோனட் தேங்காய் பூ போட்டு நல்லா கலக்கி விட்டு பெரட்டி எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருங்க. இப்போ இனி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி தலையாக போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகு, அதையும் கொட்டிட்டு அப்புறம் ஆல்ரெடி வெந்து வச்ச வந்துட்டு அந்த குடலையும் போட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம இப்போ சுண்டை வதக்கணுங்க. இப்போ வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கனாயிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கை நம்ம வந்துட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கலக்கி விட்டு இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா வந்துட்டு இது நல்லா நீங்கள் சூடு பண்ண சுண்டை வைக்க இன்னும் டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.